இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது இல்லையா? ஒன்றும் பெருசாலாம் இல்லையா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். மென்னு சாப்பிடணும்னு முதியோர்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சும்மா ஒன்றும் சொல்ல கிடையாது. ஏன்னா கடிச்சு மென்னு நல்லபடியா உணவை வந்து அரைச்சிட்டு நம்ம முழுங்கினாதான் அந்த அஜீரண கோளாறு வந்து உங்களுக்கு இருக்காது. பெர்மனன்ட் டீத், அதாவது விழுகக்கூடிய பல்லு கிடையாது. அதாவது பல் செட்டு நீங்க பாத்திருப்பீங்க, வயசான தாத்தாங்களும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பல் செட்டு இல்லாம ஃபிக்ஸ்டா நம்ம இருக்கிற மாதிரி. ஸோ மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல் செட்டு தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான டீத்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நல்லபடியாக அவங்க கடிக்கிறாங்க, மெல்றாங்க. கடிங்க. இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் நல்லா சிரிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஆனா பல் செட் எனக்கு கழட்டக்கூடாது. திஸ் இஸ் த ஒன்லி ஒரு அவங்க காம்ப்ளிமெண்டா அவங்க வைக்கிறாங்க நம்ம கிட்ட. ஸோ அதுக்கு நம்ம ஃபுல்ஃபில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்றத இம்ப்ளான்ஸ். கால்லேயே கேட்பாங்க, சார் இந்த ரூட் கேனல் பண்ணணும், எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து பொதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ரூட் கேனல்ஸ் தேவைப்படும். ஸோ போஸ்டட் ஒருத்தருக்கு தேவைப்படும், ஒருத்தருக்கு கோர் பில்டப் வரும், உங்களுக்கு வந்து எண்டோக்ரவுன்ஸ் வரும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ரூட் கேனல்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒய்எம்டி ஹாஸ்பிட்டல் உக்கடத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணான். அப்போ நான் இங்கே வந்திருந்தேன். மண்டே வந்த உடனே எனக்கு இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. பேசிக்காக ஒரு கரோகே சிங்கர். நான் பாட்டு பாடுறப்போ நான் கழட்டி மாட்டுற பல்லை எப்பயும் விழுந்துடுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கிறதுனால சரியாக பாட முடியாது. அதுக்காகவே நான் இம்ப்ளான்ட் பண்ணணுன்னு டெசிஷன் எடுத்து இப்போ இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பெயின் எல்லாமே எடுத்துடுறாங்க, நம்மளுக்கு ஒரு ஃபீலும் இல்லை. மேஜிக் மாதிரி தான் இருந்தது எனக்கு. என்ன ஒரு பல்லு 2 பல்லு தான் எடுப்போம். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றதுல மென்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குமா சார்? 10 நாளுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. செட்டு விட வந்து இது வந்து பேச்சு வந்து கொஞ்சம் பீச்சு நல்லா கிளியரா வருது. திரும்ப எங்க அம்மா சின்ன வயசுல பார்த்த மாதிரி இப்போ ரொம்ப நல்லா அழகாயிட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இருந்த திருப்தி வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஒரு காட் வந்து நமக்கு பிளஸ்ஸிங்கா இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். பண்ணிக்கிங்க. ரைட். கடிங்க. கடிங்கம்மா. ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கடிக்கிறீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நல்லா கடிங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இவங்க வந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பல்லு எல்லாமே உங்களுக்கு ஆடி விழுகிற ஸ்டேஜில் தான் இருந்ததுங்க. ஸோ விழுகிற ஸ்டேஜில் வந்து ரொம்ப அவங்களால சாப்பிட முடியல. ஸோ சாப்பிட முடியாததுனால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சரேட் ஃபார்ம் ஆகும். அதாவது கடிச்சு மென்னு சாப்பிடணும்னு முதியோர்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சும்மா ஒன்றும் சொல்ல கிடையாது. ஏன்னா கடிச்சு மென்னு நல்லபடியா உணவை வந்து அரைச்சிட்டு நம்ம முழுங்கினாதான் அந்த அஜீரண கோளாறு வந்து உங்களுக்கு இருக்காது. இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ பல்லு வந்து இருக்குது, பல்லு இருக்கிற வரைக்கும் ஓகே, நல்லபடியா நீங்க கடிச்சு மென்னு நீங்க சாப்பிடுறீங்க. ஸோ இப்ப பல்லு இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வயசான காலத்துல வந்து பல்லெல்லாம் விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அவேர்னஸா உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. கண்டிப்பா சார். வாட் இஸ் த வே டு ஃபிக்ஸ் த பெர்மனன்ட் டீத், அதாவது விழுகக்கூடிய பல்லு கிடையாது. அதாவது பல் செட்டு நீங்க பாத்திருப்பீங்க, வயசான தாத்தாங்களும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பல் செட்டு இல்லாம ஃபிக்ஸ்டா நம்ம இருக்கிற மாதிரி இப்போ வந்து மக்கள் விரும்புறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்மைல் அண்ட் அவங்க வந்து சாப்பாடு நல்லபடியா சாப்பிடணும். ஃபார் த ஸ்மைல் அண்ட் த ஃபங்க்ஷனல் யூஸுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறது வந்து பெர்மனன்ட் செட்டு தான். அவங்களுக்கு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்றது நீங்க வந்து டைரக்டா நீங்க பார்க்கலாம். ஓகே சார். இது ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணா அப்படியே லைஃப் டைம் இப்படி இருக்காங்க சார்? எஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனலா நாங்க வந்து கொடுப்போம். நாங்க ஒரு 6 மந்த்ஸ்க்கு நாங்க கொடுப்போம். தென் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு ஹீலிங் ஃபேஸஸ் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் இன்னொரு பல் செட் அவங்களுக்கு நம்ம தாராளமா தாராளமா கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இது வந்து நார்மலா பல் செட் மாதிரி வந்து பார்த்தா அது நம்ம பேசும்போதே கலந்து விழுந்துரும், நிறைய சிரமங்கள் இருக்கும். பட் இது வந்து பர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அது எடுக்க முடியாது. கல்டெல்லாம் விழுகாது. இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க, சிரிக்கிறீங்க, விழுகுது, சாப்பிடுறீங்க, அது கல்டு விழுகுது அப்படின்னா அது அந்த மாதிரி வராது. ஸோ பயப்படாம தைரியமா இருந்துக்கலாம். தாராளமா நீங்க சாப்பிடலாம். நீங்க தைரியமா நீங்க மத்தவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசலாம். ஓகே சார். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து அந்த மேல இருக்கிற எல்லா பல்லையும் மாத்தினாங்களா சார்? எஸ். ஃபர்ஸ்ட் மேல அவங்க ஸ்டெப் மாத்தி இருக்காங்க. கீழே வந்து இப்போ ரீசெண்டா இப்போ மாத்தி இருக்காங்க அவங்க. கடிங்க. ஃபைன். See this functional. Everything is good. பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அவங்க நல்லபடியா ஸ்மைல் பண்ணி நார்மலா வைங்கமா உதடெல்லாம். ஃபைன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அண்ட் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்றீங்களா? வெரி குட், வெரி குட். சார் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆக்சிடென்ட்னால வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து பாதியா உடைஞ்சிருது. இன்னும் ஒரு சில கண்டிஷன் பல்லு ஃபுல்லாவே விழுந்துருது. ஸோ இயற்கையாக 25 வயசு 30 வயசு பசங்க சில பைக்ல ஓட்டிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லு உடையறதுக்கு நிறைய இருக்குது. இந்த பல்ல நம்ம சரி பண்ண முடியுமா சார்? பாதி உடையிற பல்லு எல்லாமே தாராளமா சரி பண்ணலாங்க. ம். இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாதியா பல்லு உடைஞ்சிருது. இதோட பக்கத்துல இருக்க டென்டல் கிளினிக் போங்க. அந்த டென்டல் கிளினிக்ல உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் சஜஷன் நீங்க கேட்டுக்கங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட் யுவர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ். உங்களுக்கு சின்னதா அடிபட்டு இருந்தது அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு காம்போசிட் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நீங்க. இஃப் இட் இஸ் ஓவர், அதாவது உங்களுக்கு வந்து ரூட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இன் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன் ரிசார்ப்ஷன் வரைக்கும் உங்களுக்கு போயிடும். அதாவது உங்களுக்கு ஸ்மால் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லேட்டர் ஸ்டேஜ், அதாவது 6 or 7 years அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன் வந்து உங்களுக்கு அரிக்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சார் இப்போ இன்னொரு டவுட் இருக்கு. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேம்க்கு வந்து நீங்க ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தீங்க நான் பாத்தேங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பல்லுமே இதாயிருச்சு கட்டுங்களா? நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க. இது ஒரு சில பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த பல் செட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சாப்பிடும் போதோ பிளஸ் சிரிக்கும் போதோ பாத்தீங்கன்னா ஒரு டைம் பல்ல ரிமூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இப்போ நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்களா சார்? அது எப்படி சார் பர்மனண்டா ஒன்ஸ் டைம் பண்ணா போதுமானதா சார் இது? கண்டிப்பாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து கண்டிப்பா நான் சொல்லணும்னா, என்ன பேஷண்ட்ஸ் இப்ப விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழட்டி மாற்ற செட் எனக்கு வேண்டாம். இப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் நல்லா சிரிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஆனா பல் செட் எனக்கு கழட்டக்கூடாது. திஸ் இஸ் த ஒன்லி ஒரு அவங்க காம்ப்ளிமெண்டா அவங்க வைக்கிறாங்க நம்ம கிட்ட. சோ அதுக்கு நம்ம ஃபுல்ஃபில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ். இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நதிங் பட் ஆர்டிஃபிஷியல் ரூட்ஸ், தட்ஸ் இட். ஸோ பேஷண்ட் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இம்ப்ளான்ட் வச்சா வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்குமோ, இதனால நம்மளுக்கு ட்ரில் பண்ணுவாங்களா, ஸ்க்ரூ வைக்கிறாங்களா, அது சில கஸ்டமர்ஸ் வந்து அது இத்து போயிருமா, அதாவது ரஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they will be asking so much of doubts. ஸோ அதுல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அந்த இம்ப்ளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? சோ அவங்க பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வில்லிங்கா வந்து நம்ம தைரியமா அவங்க வந்து கான்ஃபிடன்ஸா அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழடாம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டென்ச்சர்ஸ். கம்ப்ளீட் டென்ச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் அவங்களுக்கு ஒரு பல் செட் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அந்த பல் செட் அவங்க வந்து கழடாம நல்லபடியா அவங்க வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க அண்ட் அதை வச்சு நல்லபடியா அவங்க சாப்பிடுவாங்க. திருப்தியா வந்து அவங்க நல்லபடியா இப்ப ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா சாப்பிடாம செரிமான அல்சர் வந்துடும் உங்களுக்கு. அதாவது அன்டைஜஸ்டிவ் அல்சர்ஸ் சொல்லுவாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா செரிமான கோளாறுனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது. சோ அதனாலேயே மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்துல வந்து மேக்ஸிமம் பல் செட்டு விழுகாம நல்லபடியா கடிமான கொடுக்குற மாதிரி அவங்க பல்லெல்லாம் வைக்க நார்மலா அவங்க பேசும்போது சிரிக்கும் போது கரெக்டா இருக்கும் கட்டுங்களா? கழண்டு விழுகாது. ஓகே சார், சூப்பர். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பல் கேப் இருக்கும். 2 பேருக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சார் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம்? அடல்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் 27 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு கேப் ரொம்ப பெருசாகும். அந்த கேப்லயே கொஞ்சம் நாக்கு கொண்டு போய் அவங்க வந்து உந்திக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இன்னும் கேப் பெருசாகும் போது அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். சோ ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்லயே உங்களுக்கு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சோ அது மூலியமா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறது நல்லது. சார் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைனர்ஸ் விரும்புறாங்க சார். பிரேசஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் விரும்புறது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க சிரிக்கும் போது அந்த கம்பி அப்படியே தெரியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா சார் இங்க? இப்ப இந்த அலைனர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்வர்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்டா போயிட்டு இருக்குது. சோ எவ்ரி ஒன் இஸ் டு பி லுக் யங். அதாவது நான் பிரேசஸ் போடணும், ஆனா எனக்கு வந்து கம்பி கட்டுறது வெளியே தெரியக்கூடாது. நான் காலேஜ் போறேன், எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் நானு. சோ இப்போ வந்து எனக்கு அந்த பல்லோட காஸ்மெட்டிக்ஸ் எனக்கு வந்து நீட்டா இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ஸ் எனக்கு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அலைனர்ஸ். சில பேஷண்ட் வந்து கால்லயே கேட்பாங்க, சார் இந்த ரூட் கேனல் பண்ணணும், எனக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சோ வந்து பொதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூட் கேனல்ஸ் தேவைப்படும். சோ போஸ்ட் அண்ட் கோர் ஒருத்தருக்கு தேவைப்படும், ஒருத்தருக்கு கோர் பில்டப் வரும், உங்களுக்கு வந்து எண்டோ கிரவுன்ஸ் வரும். சோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ரூட் கேனல்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இம்ப்ளான்ட் வச்சா எப்படி பெயின்லெஸ்ஸா உங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வைக்க போறோம் அப்படின்றது நீங்க கேட்டிருந்தீங்க. சோ லைவாவே ஒரு 3 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்களோட ரிவ்யூ நீங்க இப்ப நீங்க டைரக்டாவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் அமலச்சந்திரன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் ரொம்ப நாளாக கழட்டி மாற்ற செட்டு தான் போட்டிருந்தேன் அப்பர் அண்ட் லோயருக்கு. அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது எனக்கு.
அதனால இம்ப்ளான்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் இங்கே வந்திருந்தேன். மண்டே வந்த உடனே எனக்கு இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. பேசிக்காக ஒரு கரோகே சிங்கர். நான் பாட்டு பாடுறப்போ நான் கழட்டி மாட்டுற பல்லை எப்பயும் விழுந்துடுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கிறதுனால சரியாக பாட முடியாது. அதுக்காகவே நான் இம்ப்ளான்ட் பண்ணணும்னு டெசிஷன் எடுத்து இப்போ இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இனிமேல் நான் பாடுறது நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் OMT ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேம் ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க நேம் சொல்லுங்க யோஸ்க்கு அப்படியே. என் பேர் அளவையில் மங்கைங்க. நான் கோயம்புத்தூர் டிவிஎஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன். உக்கடம் இங்கே லாங் தான் இருந்தாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டல் தேடி நான் அனலைஸ் பண்ணி வந்தேன். நான் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வந்ததுக்கு நல்லா திருப்தியாக இருந்தது எனக்கு. எல்லாமே மேல் பல்லெல்லாம் கொட்டிடுச்சு. கடகாப்பல் எல்லாமே உள்ளே தான் இருந்தது. கீழே மேலே 4 பல்லு மட்டும் தான் இருந்தது. சரின்னு இங்கே வந்து எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. மேல் பல்லு பண்ணிட்டு நல்லா இருந்தது. நல்லா அப்புறம் கீழ் பல்லும் 4 பல்லு சொத்த பல்லு இருந்தது. அதையும் வந்து எடுத்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன். அங்கே எல்லா பல்லும் நம்மளுக்கு பெயின் இல்லாமலே எடுத்துடுறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீலும் இல்லை. எடுத்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளான்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ்ல வந்து அளவு எடுத்துட்டு 1 வீக்குள்ள நம்ம அந்த பல்லு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. முன்னாடி அவங்களுக்கு ஃபுல்லா பல்லே இல்லை, ரொம்ப சொத்தையா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் ஃபேஸ் இதே மாதிரி இருந்தது. இப்போ திரும்ப எங்க அம்மா சின்ன வயசுல பார்த்த மாதிரி இப்போ ரொம்ப நல்லா அழகாயிட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் என் சப்போர்ட்டே அவங்களுக்கு தேவைப்படல. அவங்களே போயிட்டு வாயில கொப்பளிச்சுட்டு அவங்களே மாத்திரலாம் சாப்பிட்டு அவங்களே நிறைய ஒரு நார்மலா முதல் நாள் ஈவினிங் எப்படி இருந்தாங்களோ அடுத்த நாள் ஈவினிங்கும் எந்த ஒரு டவுன் கூட ஆகல. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மாத்திரை கொடுத்து இது பண்றது மட்டும் கிடையாது, மனசளவுலயும் ரொம்ப ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்கள. எவ்வளோ எங்க அம்மா ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணி டவுட் கேட்டே இருப்பாங்க. அத்தனைக்கும் பொறுமையா ஆன்சர் பண்ணி அவங்கள மனசளவுலயும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால ரொம்ப எனக்கு மேஜிக் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிட்டாங்க. ஊருக்கு போயிருந்தோம், ஒருத்தவங்க கூட கேட்கவே இல்லை. பல்ல எடுத்து மேரேஜ் அப்போ யாருமே கேட்கல. அந்த அளவுக்கு ஒரிஜினல் லுக்கே இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க ஹாப்பியா இருக்கு, அம்மா பார்க்க ஹாப்பியா இருக்கு. இல்ல அன்னைக்கு அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இருந்த திருப்தி வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஒரு காட் வந்து நமக்கு பிளஸ்ஸிங்கா இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்க ஏஜுக்கு அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நல்லா அடுத்த நாள் ரொம்ப ஹாப்பியா கேக்குறாங்க. சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, அதான் கேக்குறாங்க. அது நம்மளுக்கு இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம் ஹீல் ஆயிடுச்சு. அது இல்லாதனால மட்டும் இல்ல, அவங்க கொடுத்த தைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க. அது கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுங்களா? ஆமா, எப்போ ஃபோன் பண்ணாலும் மேடம் வந்து எப்பயுமே அவைலபிளா அவங்களுக்கு குவரிஸ் வந்து ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கூட சிடுக்கணும் இல்ல ஒரு பிஸியா இருக்கேன் அப்படிலாம் ஒரு தடவை கூட இது பண்ணதே இல்லை. அப்படியே பிஸியா இருந்தாலும் உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மனசை வந்து ஓகே நம்ம கரெக்டா தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல ஹாப்பி. லைஃப் லாங் உங்களுக்கு பல்லு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால தைரியமா இருக்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ உங்க நேம் சொல்லுங்க யோஸ்க்கு அப்படியே. கார்த்திகேயன். மேல வந்து என்னோட ஃபுல் செட்டா இருந்துச்சு. கழட்டி மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா ப்ராப்ளமா இருந்துச்சு. அதுல நாளாக வயசாக லூஸ் ஆகுறதுனால அந்த தாடை இருந்து அதனால வந்து இம்ப்ளான்ட் மூலியத்துல வந்து இவங்க ஐடியா சொன்னாங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி வந்து இது பண்ணாங்க. இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பண்ணி மேல இருக்கிற பற்கள் மட்டும் உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ கீழே நல்லா இருக்கு, மேல மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாவே மாத்திருக்காங்களா? மாத்திருக்காங்க. ஸ்கேனுக்கு வந்து 1 டே வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் செக்அப் வந்தா, ரெண்டாவது வந்து ஒரு நாள் ஸ்கேன். சரிங்க சார், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்துட்டு வந்து மறுநாளே வந்து இவங்க வந்து இம்ப்ளான்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணாங்க. சுகர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சார். இப்போ உங்களுக்கு மேல வந்து ஃபுல் பற்களும் வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, ஃபுல்லா செட் வச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இப்ப கொஞ்சம் டஃப்பான பொருட்கள்லாம் கடிச்சு சாப்பிட முடியுதுங்களா? மெல்றதுக்குலாம் ஈஸியா இருக்கா? ஒரு இப்ப பிரச்சனை இல்லைங்க. ஒரு பண்ண புதுசுல ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 1 வீக்னு வச்சுக்கோங்களேன். அது பழக டைம் எடுக்கும். ஆமா. இப்போ நீங்க சாப்பிடுறதுல மென்னெல்லாம் சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்குங்களா சார்? 10 நாளுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. செட்டு விட வந்து இது வந்து பேச்சு வந்து கொஞ்சம் பீச்சு நல்லா கிளியரா வருது. முதல்ல இருந்ததுக்கும் இப்ப கம்பேர் பண்ணும்போது முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கேப் போய் அது வந்துருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்ல இருந்துச்சு. பேசும்போது நம்ம யோசிச்சு பேசுவோம். அந்த மாதிரி வந்து பீச்சு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வரும். பாத்தீங்கன்னா இது மாற்றம் வந்து ஏன்னா தைரியம் ஏன்னா கரெக்டான்னு சொல்லிட்டு பீச்சு நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா சார் உங்களுக்கு?
சாட்டிஸ்ஃபைடா தேங்க்யூ சார் தேங்க்யூ. என் பேர் ரஃபி. நான் இங்கே கோயம்புத்தூர் தான். இன்ஸ்டாவை பார்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்தோன்னே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்சிக்கிச்சு. எனக்கு எகிறு வீக்காக இருந்ததுனால எல்லா பல்லும் எடுத்துட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. 2 டேஸ்லேயே ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பல்லு கிராஸாக இந்த இடத்துல இருந்துச்சு. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பல்லு செட் வச்சாங்க மேம். அதுக்கு 10 டேஸ் ப்ராசஸ் ஆயிருச்சு. 10 டேஸ்ல எனக்கு எல்லா பல்லும் ஃபிட் பண்ணிட்டாங்க. 100% சாட்டிஸ்ஃபைடுங்க. என் பேர் முபாரக்குங்க. நான் குன்னூர்லேருந்து வந்திருக்கேன். ஏற்கனவே வந்துட்டு இந்த ஒய்எம்டின்னு சொல்லிட்டு கிளினிக்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துங்க. இந்த ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபுல் ட்ரீட்மெண்ட் எனக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு பல் செட் எல்லாமே ஃபுல் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வலி இல்லை. எனக்கு அந்த பழைய ஃபேஸும் திரும்ப கிடச்சிருக்கு. எல்லாமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். எனி டைம் நான் உங்களுக்கு டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். பட் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் நோட்ஸ், இல்லாட்டினா உங்களோட இமேஜஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தாராளமாக ரிப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் எங்களுக்கு அவுட் ஆஃப் கவரேஜில் இருந்ததுனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷோர் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். வெல்கம்.